எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனதுல எந்த பக்கமே மூவ் ஆகாம ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்தான். நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன், சரி ஓகே இவனுக்கு ஒரு 5 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டுறணும், அதுக்கு அப்புறமா இவன் ஏதாவது ஒரு சைடு போவான், ஆஃப் கோர்ஸ் நம்மளுக்கு மேல வரணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, நீ என்னையா எனக்கு 10 ரூபாய் ஜிபே பண்றது, இப்போ உங்களை எல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி ஸ்வங்கி நாங்கிறது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இறக்கி விட்டாங்க. சரி பரவாயில்ல, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், இந்த சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்றதுடைய ஒரு அப்டேட் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அந்த ரைட்ஸ் அப்படின்றதுடைய ரெக்கார்ட் டேட் முடிஞ்சிருச்சு நேத்தே. அடுத்தது அந்த டேட்ல யாரெல்லாம் ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரைட்ஸ் அப்படின்றது அலோகேட் ஆயிடும். மார்ச் 6க்குள்ள அலோகேட் ஆயிடும். அதே சமயம் இந்த பஜாஜ் ஆட்டோனுடைய பைபேக்கு நாளைக்கு ரெக்கார்ட் டேட். இந்த சமயத்தில் ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து வெறும் 30 பைசா டிவிடெண்ட் கிடைக்கிறான். அந்த 30 பைசா டிவிடெண்ட் வேணும்னா அவசர அவசரமாக ஓடி போய் வாங்கணும். ஏன்னா நாளைக்கு தான் அதனுடைய ரெக்கார்ட் டேட்டு. நண்பர்களே, ஒரு பொதுவான விஷயம், ஏதோ ஃபாஸ்ட் டேக்ல நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணலினா அந்த நம்பர் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும், அதாவது டிசேபிள் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். இதை பற்றின மேற்கொண்ட டீட்டெயில் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க. ஃபாஸ்டாகில் கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு நாளைக்கே லாஸ்ட் டேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாவங்க இந்த விப்ரோ ஷேர் ஹோல்டர்ஸ், நாங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருந்தோம், யாராவது வம்பு தும்புக்கு போனோமா, இப்போ தான் அவன் ஏதோ கொஞ்சோண்டு மேலே ஏறி வந்தா, அது உங்களுக்கு பொறுக்கலையா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 8 ரூபா இறங்கியிருக்கு விப்ரோ. ஆனால் இதுக்கு என்ன ஒரு நியூஸ் இன்னைக்கு விப்ரோக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கோட்டக் புரோக்கரேஜ் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த விப்ரோ ஷேர் இப்போ நல்லா கடகடன்னு மேலே ஏறி வந்துட்டதுனால, ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 350 ரூபாயிலிருந்து 500 ரூபா பக்கத்தில் வந்துட்டதுனால, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வியூ என்னன்னா, இந்த விப்ரோ அப்படின்றது செல்லிங்ல இருக்கு, மேற்கொண்டு கீழே வர மாதிரி இருந்தால் 440 430 வந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி பார்த்தா சில பேர் ஜூனியரா இருப்பாங்க, இப்பதான் வந்து கம்பெனில சேர்ந்துருப்பாங்க, அவனுக்கு நம்மளுக்கு ஈக்குவலா சம்பளம் தர்றாங்க, இல்லைன்னா அவனை நம்மளோட அதிகமாக சம்பளம் தர்றாங்கன்னா அப்போ அதுக்குன்னு வந்து அவங்களுக்கு செல் ரேட்டிங் நம்ம பார்த்து கொடுக்க முடியுமா? எது எப்படியோ அந்த அவங்களுடைய அனலைசிஸ் படி விப்ரோ அப்படின்ற ஷேர் வந்து இப்போதைக்கு செல் ரேட்டிங் அப்படின்றது அவங்களுடைய வியூ. இருந்தாலும் பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ ஷேர் ஹோல்டர்ஸா. நண்பர்களே, இன்னைக்கு ஐபிஓக்கள்ல 2 முக்கியமான நியூஸ். ஒன்று, இந்த பாரத் ஹைவேஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓ வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு. இப்போதைக்கு 3 ஐபிஓக்கள் இருக்கு, எக்ஸ்காம், பிளாட்டினியம் இண்டஸ்ட்ரீஸ், பாரத் ஹைவேஸ்னு. அதுல வந்து பாரத் ஹைவேஸ் இப்போதைக்கு கொஞ்சம் சுமார் தான். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இவங்க ஒரு 100 ரூபா அப்படின்ற ரேட்ல வர்ற 100 ரூபாய்க்கு அப்ளை பண்ணாதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த சமயத்தில் வந்து அவனுடைய லிஸ்டிங் கெயின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா பெருசாக இப்போ வரைக்கும் இல்லை. பொதுவாகவே இன்வெட்டுகளுக்கு லிஸ்டிங் கெயின் வந்தாலும் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி இறக்கி விட்றாங்க. ஸோ பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து 100 ரூபாயிலிருந்து 140 ரூபா போய் இப்போ 100 ரூபாய்க்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல. கடவுளே இந்த முதலீட்டாளர்களை காப்பாத்திட்டப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஜுனைப்பர் ஹோட்டல்ஸ் அப்படின்றது வந்து சுமாரான லிஸ்டிங் கெயின் தான் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஒரு 1% தான் லிஸ்டிங் கெயின் வந்தான். கடைசியில் பார்த்தா இப்போ ஒரு 10% ஏறிட்டான், 1% to 10% ஏறிட்டான். உண்மையிலேயே இந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இப்போதான் நம்ம, ஆனால் பொதுவாகவே என்னுடைய ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட்டில் நான் பார்க்குறேன், அதாவது லாபம் அப்படின்றது வர்றான், அதுக்கப்புறம் மறுபடியும் நஷ்டம் ஆயிடுறானுங்க. இந்த சமயத்தில் பெரும்பாலும் ஆஸ்பத்திரி ஷேர்கள் தான் நல்லா ஏறிட்டு இருக்கான். இன்னைக்கு மார்க்கெட்டே கொஞ்சம் பயமாக இருக்கு. இருந்தாலும் இந்த ஆஸ்பத்திரி ஷேர் 8% மேலே ஏறி இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா, உங்கள்கிட்ட கடன் கொடுத்துட்டு வசூல் பண்ணுறதுக்குள்ள நடந்து செருப்பு தேஞ்சதாயே மிச்சம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த பேட்டா இந்தியா செருப்பு ஷேரை வாங்கியிருந்தாலும் இவனு ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் இருந்தான். அந்த சப்போர்ட்லேருந்து மேலே ஏறுவான்னு பார்த்தா இவனை காத்திருந்து பணம் வெட்டிய போனதான் மிச்சம். மறுபடியும் அவன் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து விழுந்திருக்கான். சரி பரவாயில்ல, இவ்வளவு நாள் அவன் என்ன ஏற முடியாமல் அவன் இருந்ததெல்லாம் நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். இனிமேலாவது இப்போ ஒரு புதுசாக ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கான். இந்த பேட்டர்னையாவது அவன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாக்கா கடைசிக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 300 ரூபா மேலே ஏறி வருவான். நண்பர்களே, இந்த டிசிஎம் ஸ்ரீராம் அப்படின்ற கம்பெனி வந்து ரொம்ப பெருசாக ஏறல. ரொம்ப காலமாகவே அவன் ஒரு சுமாரான வேல்யூலேயே தான் இருந்திருக்கான். ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய் ரேஞ்சிலேயே தான் விளையாண்டுருக்கான். இந்த சமயத்தில் இந்த கம்பெனி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கும் அப்படின்னு எதை வேணாலும் வச்சுக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக அவங்க வந்து இன்னொரு பிஸ்னஸ்லேயும் என்ட்ரு ஆகிறதுக்கு வழி பார்க்குறாங்க பாருங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் எதிர்காலத்தில் வந்து நம்ம இப்போ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா டக்குன்னு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இம்ப்ரூவ் பண்ணி டக்குன்னு வேற ஒரு வேலைக்கு போகணும். அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கோம்னா எதுக்கும் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஆஹா, இன்னைக்கு மீடியாக்கள் இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை அதை சாக்கா வச்சுக்கிட்டு வரக்கூடிய நாட்கள் ஏறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த வேதாந்தா ஷேர் வந்து இன்னைக்கு ஃபோக்கஸில் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சிஎல்எஸ்ஏ அப்படின்றவங்க வந்து ரேட்டிங்கை மாற்றிருக்காங்க. முதல்ல வந்து செல்
அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க அவங்களுடைய ரேட்டிங்கை. இப்போ வந்து அதை வந்து ரெடியூஸ் கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரேட்டிங்கை மாற்றிருக்காங்க. இதனால் இந்த வேதாந்தா அப்படின்றது காலையில் நல்லா தான் இருந்தான், 272 வரைக்கும் இருந்தால். இப்போ மார்க்கெட் இறங்கினதுனால அவனை பிடிச்சி இறக்கி விட்டாங்க. நண்பர்களே, ஒரு 2 ஷேர்கள் வந்து சப்போர்ட்ல வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஒன்று இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவன் என்ன பண்ணியிருக்கான், இதுக்கு முன்னாடியே கூர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் போன வருஷம் இதே மாதிரி தான் மார்ச் மாதம் சமயத்தில் 1100 ரூபா வந்துட்டு அப்புறம் ஒரு 1700 ரூபா வரைக்கும் போனான். இப்போ கரெக்டாக இந்த வருஷமும் அதே ரேட்டில் தான் வந்து விழுந்திருக்கான். ஒருவேளை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அவன் மறுபடியும் மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்தால் மறுபடியும் 1700 வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த சோமா டிஸ்டிலரிஸ் அப்படின்ற ஷேர் வந்து ஆக்சுவலாக ட்ரெண்டின் படி மேலே போய்கிட்டே இருக்கான். இப்போ லேசாக சின்ன சரிவு. அந்த சரிவு வந்து ஆக்சுவலாக இந்த ரேட்டை 240 தொட்டுருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 240 ஏன் தொடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறாங்கன்னா, சரி 240 தொட்டுட்டு மேலே போவான், ஒரு 500 ரூபா போவான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவனுக்கு என்ன அர்ஜென்ட்டோ தெரியல, டபக்குன்னு இங்கேயே இந்த இடத்துலயே வந்து அவன் ஒரு யூட்டர்ன் போடுற மாதிரி தெரியுறான். ஒருவேளை இந்த யூட்டர்னில் வந்து கொஞ்சம் சக்தி இருந்தது அப்படின்னாக்கா திரும்பி ஒரு 370 400 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த MRPL அப்படின்ற ஷேர் இன்னைக்கும் மேலே ஏறி இருக்கான். உங்கள்கிட்ட என்னதான் இருக்கு, எதுக்கு ஏன் நீ இப்படி ஏறுற அப்படின்ற மாதிரி ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் கடந்த 3 வருடத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 52 ரூபாயில ஆரம்பிச்சவன் 250 ரூபா வந்திருக்கான். பட் இந்த சமயத்தில் அடிப்படையாக ஃபண்டமெண்டலாக சில ரீசன்களை வச்சு பார்க்கும்பொழுது ஏன் இப்படி ஏறினா, இவனுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக் PE அப்படின்றது இன்னுமே 20 வரல. பொதுவாக ஜென்ரலாக ஷேர் மார்க்கெட்டில் 20 அப்படின்றது வந்ததுன்னா தான், 20க்கு மேலே இருந்தால் தான் எக்ஸ்பென்சிவ், 20க்கு கீழே இருந்தால் இன்னுமே மேல் நோக்கி ஏற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்றது 267ன்னு காட்டுறான். அந்த 267க்கு மேலே போச்சுன்னா தான் ஒருவேளை மேபி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் ட்ரீட்மெண்ட் பண்ணி இவனை ஏற்றி விடுதா என்னன்றது தெரியல. பட் பொதுவாக இதை ஃபண்டமெண்டலி ஏதாவது காரணம் அப்படின்ற சொல்லணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம இதை தான் சொல்லி ஆகணும். அவனுடைய PE அப்படின்றது 20க்கு கீழே இருக்குது. அஃப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரி PE விட அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் 20க்கு கீழே தான் இருக்குது. அதே மாதிரி அவனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ இப்போ தான் வந்து சேருது. ஏங்க அதுக்குன்னு 1008 ஏகப்பட்ட ஷேரு கிடக்குதுங்க இன்ட்ரென்சிக் வேல்யூ விட கம்மியாக. பட் எனிவே இந்த ஷேரை ஏற்றணும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் ஒரு டிமாண்ட் இருக்கு, ஏற்றி விட்டாங்க. நான் ஒரே ஷாக்கிங்காக இருந்தேன், என்னடா பதஞ்சலி ஷேர் இன்னும் பஞ்சாமிர்தம் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்ட்டு. அதாவது நம்ம இப்போ பார்க்குறோம், பட் காலையில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப நல்லா மார்க்கெட்டில் ஒன்றும் பெருசாக இறங்குவாமல் இருந்தான். என்ன காரணம், இவன் ஏன் பஞ்சாமிர்தம் ஆகணும் அப்படின்றத நான் நினச்சிட்டு இருந்தேன்னா, இவங்க வெளியிடுற அட்வர்டைஸ்மெண்ட்டுகளில் சில முன்னுக்கு பிறனாக சில விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சிருந்தது. அந்த விஷயத்துக்கு அப்புறம் எப்படா இவன் ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா பஞ்சாமிர்தம் பண்ணிட்டாங்க. பல பேர்த்தினுடைய நம்பிக்கையை தகர்த்தவன் தான் இந்த ஓரியன்ட் எலக்ட்ரிக். எதுக்காக இவனை இவ்வளோ தூரம் மேலே ஏற்றுனாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்க போய் தான். இதெல்லாம் கோவிடுக்கு முன்னாடியே ஏறின ஷேர் தான், கோவிட் அப்போ இறங்குச்சு, மறுபடியும் இவன்லாம் ஏறின ஷேர் தான். அப்போ இவனுடைய ட்ரெண்டு வந்து மறுபடியும் இப்படி வரணும் அப்படின்றதா ஏகப்பட்ட பேர்த்தினுடைய எதிர்பார்ப்பு. அப்படி ட்ரெண்டு மேலே வரும்போது ஆல்மோஸ்ட் 350 ரூபா 400 ரூபாயெல்லாம் வந்து பணத்தை டபுள் பண்ணிவிட கூட வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் இவன் இந்த இடத்துல இருந்து ஏற மாட்டேன்றான். இன்னொரு 1 வருஷம் கழிச்சு பார்க்கணுமா அல்லது 2 வருஷம் கழிச்சு பார்க்கணுமா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் இங்கிருந்து இப்போவே கொஞ்சம் ஏறி காமிச்சாதானே மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். என்ன காரணம், இவன் ஒருவேளை ஏதாவது ஏமாத்துறானா அப்படின்ற மாதிரி நான் போய் பார்க்குறேன். அப்படி எது ஏமாத்துற மாதிரி தெரியல. இப்போ வரைக்கும் அது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்பிக்கை அப்படின்றது இந்த ஷேர் மேலே இன்னுமே பெருசாக வரல. ஏன் அப்படின்னாக்கா இவன் இந்த இடத்துல ஷார்ப்பாக ஏறி இந்த இடத்துல 320 நேரம் வந்திருந்தான்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் 1 மாசமாக இந்த சப்போர்ட்லேயே குத்த வச்சுக்கு வந்திருக்கான். எனிவே மேலே வந்ததுன்னா இதுக்கெல்லாம் எப்படி ஒரு 50% மேலே வரக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த வோடாஃபோன் ஐடியா வந்து 45,000 கோடி, அப்பா, LIC பேடிஎம் இந்த 2 IPOக்களையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பணம்னு வச்சுக்கிங்களேன். அதே மாதிரி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஜனவரி பிப்ரவரி சமயத்தில் போன வருஷம் கரெக்டு. அப்போ அந்த அதானி இதே மாதிரி தான் ஒரு 17,000 கோடியுமோ என்னமோ பணத்தை ரைஸ் பண்ணுறேன்ட்டு வரும்போதும் ஒரு மாதிரி பிரச்சனையாச்சு. ஸோ இப்போ இந்த வோடாஃபோன் ஐடியா அப்படின்றது 45,000 கோடி பணத்தை ரைஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா இந்திய ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். அப்படி இவங்கனால இதை ரைஸ் பண்ண முடியலனா தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கே கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸாக நான் பார்க்குறேன். இவங்க 45,000 கோடி பணத்தை ரைஸ் பண்ணாலும் ஒரு யானை வாய்க்கு சோள பொரியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது மாதிரி தான் இவன் பண்ணி கொண்டு இருக்கிற நஷ்டங்கள்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 30,000 கோடி. அப்போ அதுவே 1 வருஷம் 1.5 வருஷம் தான் தாங்கும். மொத்த கடன் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 2,40,000 கோடி. ஸோ இது எப்படி பார்த்தாலும் யானை வாய்க்கு சோள பொரியா தான் நான் பார்க்குறேன்.
இருந்தாலும் இந்த 45,000 கோடி மட்டும் ரைஸ் பண்ணிட்டாங்க. சக்சஸ் இந்திய ஷேர் மார்க்கெட்டுக்கே சக்சஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். நண்பர்களே, இந்த அமெரிக்க ஷேர் மார்க்கெட் எஃப்ஐஸ் எல்லாம் நம்மளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா எஃப்ஐஸ் நம்மளுக்கு நேற்று சப்போர்ட் பண்ணல, ஒரு மாதிரி செல்லிங்ல தான் இருக்காங்க. அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டுமே நேற்று கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்கு. மற்றபடி உலக நாடுகள் வீக்காக இருக்கு. நம்மளுக்கு வெளிநாட்டில இருந்து சப்போர்ட் வரலினா அன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கும்பா குட்டின்னு தான் அர்த்தம். நண்பர்களே, இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு வராமல் இருந்தாலே பல பேர் நிம்மதியாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்மளை காந்தம் மாதிரி இழுக்குது. அதுக்கு முக்கிய காரணம் இதுக்குள்ளே கொஞ்சோண்டு லாபம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது உண்மைதான். ஸோ இப்படி சுண்டி இழுக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கொண்டு போய் பணத்தை போடுறோம். அப்படி பணத்தை போடும்பொழுது முதல் ரூல் என்ன, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, இதை பண்ணால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுல முதல் ரூல், ஃபர்ஸ்ட் லா, இதை மீறவே கூடாது அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் கொண்டு வந்து பணத்தை போடுறோம் அப்படின்னாக்கா பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது நம்பர் 1. அதுதான் நம்ம எல்லாத்துக்கும். ஏங்க எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்தினாலையும் ஷேர் கண்டுபிடிக்க முடியாத என்ன, நல்ல ஷேர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர்த்தினால முடியும். பட் இருந்தாலும் அந்த பொறுமை அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்லாதனால தான் பல பேர் பணத்தை இழக்கிறாங்க. சரி, நீங்கள் ஸ்டாக்கை கண்டுபிடிக்காட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் பணத்தை போட்டு பொறுமையாக கொண்டு வந்தால் கூட போதும், ஷேர் மார்க்கெட்டில் மிக எளிமையாக பணம் சம்பாரிச்சுட்டு போயிடலாம். ஸோ யார் வேணாலும் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாம். பட் ஏன் நிறைய பேர்த்தினால முடியல அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரூல் இன் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டில் இருக்கக்கூடிய முதல் ரூல் வந்து அந்த பொறுமை. அந்த பொறுமை இல்லாதனால தான் பல பேர்த்துக்கு கும்பா பாடுறதா நான் கணிக்கிறேன். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.